அண்மை செய்தி. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எம்பி கனிமொழி தற்போது விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சர்வதேச சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் எம்பி கனிமொழி அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் நோக்குடன் பாகிஸ்தானுடைய அத்துமீறலையும் அராஜகத்தையும் சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளுக்கும் கொண்டு செல்லும் முயற்சியில் இந்திய நாட்டினுடைய எம்பிக்கள் குழு பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து வருகிறது. அந்த வகையிலே கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒரு குழு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தூதுவர் மற்றும் அதிபருடன் நேரடியாக பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலையும் அராஜகத்தையும் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வந்ததோடு அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற மீறும் வகையில் எல்லையில் தொடர்ச்சியாக எல்லை மீறும் வகையிலும் மேலும் இந்திய நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் பாகிஸ்தான் அரசு தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதை வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலை அனைத்து நாடுகளுக்கு மத்தியும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக இந்திய நாடாளுமன்ற குழுவினுடைய ஒவ்வொரு எம்பிக்களும் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றார்கள். அதன் வகையிலே திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி அவர்கள் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் அதிபர்களை சந்தித்து பேசினார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டிருக்கும் தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய கனிமொழி அவர்களை வரவேற்க தற்போது விமான நிலையத்தில் திமுகவினர் உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.